ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 100 கிராம் புதினா தழை எடுத்து வச்சுக்கிறேன். சுத்தம் பண்ண கடைசி 100 கிராம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு 15 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன், 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 50 கிராம் வர மாதிரி ஒரு தக்காளி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ நீங்கள் சமைச்சு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். நான் கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த புளி பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்கிறேன், நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இடையில புளிப்பு தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு போட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும். ஏன்னா புளி தனியாக நிற்கும், அதுக்கு தான் நான் ஊற வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சமும் ஊற வச்சுக்கிறேன் வேறு ஒரு கிண்ணத்தில், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் போட்டு நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம். கருவேப்பில் ஏன் போடுறோம் அப்படின்னா, புதினா பொறுத்தவரை கருவேப்பிலோடைய ஸ்மெல் நமக்கு வராது, புதினா வாசம் தான் வரும். ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, இதோடு சாப்பிட்டா தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக எதுவும் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அவங்களுக்கு உடம்போட சேர்ந்துடும் அப்படிங்கிறக்காக நான் இது போடுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோக்கான உப்பு போடுறேன். நான் வந்து சாதத்துக்கு உப்பு போட்டு தான் செய்வேன் எப்போவுமே, அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன். அப்போ நம்ம இது பேஸ்ட்டாக அரைக்கும் போது தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் போடல, அதனால் அரைப்படாது குண்டு குண்டாக போட்டால் அப்படிங்கிற இப்படி கொட்டி போட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் அரைப்பட்டுரும், சரிங்களா? அதனால் இப்படி போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடி ஏன் போடலை அப்படின்னா, இந்த இஞ்சி ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு இந்த சாப்பாட்டுக்கு. இப்போ இதே சட்னி அரைக்கிறேன்னா வெள்ளைப்பூண்டு இஞ்சியெல்லாம் போடுவோம், அதனால் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டு வெள்ளைப்பூண்டு போடலை. இதோட ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த புதினாவோடு சாப்பிடும்போது. அதனால் இஞ்சி வந்து நான் 15 கிராம்னா 2 துண்டு அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். புளி போடும்போது ரொம்ப புளிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தக்காளியும் இந்த சின்ன வெங்காயம் போடுறோம், அதுதான் ரீசன். சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சத்து இருக்கும், அதுவும் போக நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சத்து பெரிய வெங்காயத்தில் இருக்காது. அதனால் நான் எப்போ சின்ன வெங்காயம் தான் போடுறேன். நீங்களுக்கு எது பிரியமோ அது போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதை வந்து நல்லா நம்ம சுருளை வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புதினா தழையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புதினா வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே அது வதங்கட்டும். இது வந்து இரும்பு சட்டி தான், அதனால் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும், அதிலே அது வதங்கட்டும். ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புதினாவோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இப்படி பச்சையாகவே சேர்த்துட்றேன். அதை வதக்கலை, எண்ணெய் சூடு பண்ணலை. இந்த இருக்கிற சூட்டில் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த புதினா பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் போக இந்த அரிசி கழுவின தண்ணியில் போடும்போது நமக்கு ஒரு சத்தும் கிடைக்கும். இது வந்து நம்ம டெய்லியுமே எல்லா காய்கறியுமே நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினாவை இதில் போட்டுக்கலாம், சரிங்களா? போட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நீங்கள் என்ன போல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடைச்சட்டி வச்சுட்டோம். இந்த புதினா சாப்பாடுக்கு வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அது வதக்கும் போது கடலெண்ணெய் சேர்த்தேன், இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நல்ல ஒரு மணமாகவும் நல்லா ஒட்டாமல் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம கடுகு பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட பிரியம் தான். கடலைப்பருப்பு வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி கடுகு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம்.
இது உங்களோட பிரியம்தான். குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது போட்டிங்கன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால தான் நானும் போடுறேன். உங்களுக்கு பிரியம்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை வந்து வறுத்து வச்சுருக்குறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் வெந்தவுடனே நிலக்கடலை போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் நிலக்கடலை எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, கருக வேண்டாம். நம்ம தாளிக்கிறதுக்கு முருகலாக பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு காப்பிடி அரிசி வந்து, காப்பிடின்னா 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ அரிசி வந்து நார்மல் அரிசி தான். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். இது நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தாளித்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, இதை வந்து இந்த சாப்பாட்டில் நம்ம கொட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை கொட்டிட்டோம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா விரவிடலாம், எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விரவிட்டோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ புதினா இதெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, வெங்காயம் இதெல்லாம், அதை வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாம் போடணும் இல்லை, போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நமக்கு தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுதுன்னா எல்லாமே போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு பார்த்துக்கோங்க, புளிப்பும் பார்த்துக்கோங்க. நான் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் புளி போட்டேன், ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் புளி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இதை நல்லா விரவிட்டு, நல்ல புளிப்பு வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றோன்னு வைங்க, அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த சாப்பாட்டில் புளிப்பெல்லாம் எடுத்துருச்சுன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி வந்து அதிகமாக இருக்கட்டும். உப்பும் அதேமாதிரி நல்லா சுல்லுன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சரியாக இருக்கும். நான் வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு செஞ்சுருக்கேன்னா நான் நார்மலாக தான் உப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது, நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது நான் மத்தியானம் உடனே சாப்பிட்றதுக்கு தான் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக புளிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல புளிப்பு உப்புலாம் நல்லா சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. உடனே சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ இதாக தெரியாது, சப்புன்னு தெரியாது, நல்லா தான் இருக்கும். இப்போ மத்தியானம் செய்கிறோம், ஈவினிங் சாப்பிட்றோம், காலையில் செய்கிறோம், மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த புதினா தலையை நீங்கள் கம்பல்சரி பச்சையாகவே போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டாலும் அதோடய சத்து நமக்கு கொஞ்சம் வந்து சேரும். சரிங்களா? அதனால தான் நான் பச்சையாக போட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த வடைச்சட்டியில் போட்டு நம்ம லைட்டாக வச்சுருக்குறோம், அவ்வளோதான். அதில் தானே தவிர மற்றபடி அடுப்புலன்னு நம்ம வச்சு வதக்கலை. இந்த மசாலாவுமே நான் வதக்கலை, அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சி இப்போ சாப்பாட்டில் விரவிட்டேன். இப்போ நல்லா விரவிட்டோம். இதுக்கடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு புளிப்பு உப்பெல்லாம் தேவைப்படுதுன்னா இன்னும் கூட்டி இருக்குது, நம்ம கலந்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அருமையான புதினா சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, நிலக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் உங்களோட பிரியம்தான். பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் சேர்க்காம கூட விட்டுடலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறனால இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். வணக்கம்.